ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகளுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஹிந்தி மொழியை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கப்புறம் ஒவ்வொரு பாடமாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஹிந்தி வகுப்புகள் தமிழ் வழியாக எளிய முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் நிச்சயமாக ஹிந்தி மொழியை சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். ஹிந்தி மொழி ஒரு அறிமுகம். இந்தியாவில் பல மொழிகள் இருக்கிறது. அதில் ஹிந்தி தான் அதிகமான மக்களால் பேசப்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அதிகமான மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி மொழி. தென்னிந்தியாவிலும் கூட இப்போ ஹிந்தி மொழி ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நாமும் இந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நாமளும் இந்த ஹிந்தி மொழியை கற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்களோடு சுலபமாக தொடர்பு கொள்வதற்கு, பேசுவதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த எல்லா மொழிகளிலும் இருப்பது போல ஹிந்தி மொழியிலையும் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களும் இருக்குது. ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் கிடையாது. உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. ஹிந்தி மொழியில் தமிழ் மொழியில் இருப்பது போலவே உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் இணைந்த உயிர்மெய் எழுத்துக்கள் என்று 3 விதமான எழுத்துக்கள் காணப்படுகிறது. அதாவது நாம் தமிழ் மூலமாக இந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கிறதுனால கொஞ்சம் தமிழோட கம்பேர் பண்ணி, தமிழோட ஒப்பிட்டு பார்த்து நாம் இந்த மொழியை கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு 2 பாகமாக ஹிந்தியில் இருக்குது. இந்த ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து அதை ஒரே வார்த்தையில் வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ணமாலா. ஆங்கிலத்தில் அதை ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட் அப்படின்னா ஒரு மொழியில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்றது. ஹிந்தியில் அதை வர்ணமாலா என்று சொல்லுகிறார்கள். அப்போ வர்ணமாலால 2 இருக்குது. ஒன்று ஸ்வர். ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். 2வது வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். அப்போ ஸ்வர், வியஞ்சன், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு 2 பிரிவாக எழுத்துக்கள் ஹிந்தியில் இருக்குது. அப்போ இந்த ஸ்வர் அப்படின்றதுல உயிரெழுத்துக்கள்ல பாருங்க, இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். இந்த 2 பிரிவாக இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இதை விளக்கமாக நாம் இப்போ பார்க்கலாம். பாருங்க, உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் மொத்தம் 13 எழுத்துக்கள் இருக்குது. 13 letters. அதாவது ஹிந்தி வர்ணமாலால, ஹிந்தி ஆல்பபெட்டில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 13. அதை இங்கே நான் 2 ஃபாண்டில் கொடுத்துருக்குறேன். நாம் ஹிந்தி எழுத்துக்களை படிக்கும்போது அந்த ஃபாண்டு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா, எழுத்து உருக்கள் வித்தியாசமாக வரும்போது அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இதை 2 வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
இது வந்து பாருங்க, அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அக அப்படின்னு மொத்தம் 13 எழுத்துக்கள் ஹிந்தியில இருக்குது. இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். அதோடு கூட இந்த ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி எழுதுறது அப்படின்றதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய உச்சரிப்போடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. உயிரெழுத்துக்கள்ல தமிழ்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் அ ஆ இ ஈ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஆனா ஹிந்தியில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இது வந்து அ, இது ஆ, இது இ, இது ஈ, இது உ, இது ஊ, இது ரி. இதை வந்து சில நேரங்களில் ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் ரு அப்படின்னு உச்சரிப்பாங்க. அது வார்த்தைகளில் வரக்கூடிய இடத்தை பொறுத்து இது வந்து உச்சரிக்கப்படுது. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரி அல்லது ரு. அடுத்தது ஏ ஐ ஓ ஔ அம் அக. அப்போ இந்த ரீக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற 3 எழுத்துக்கள் குறில் நெடிலாக மாறி மாறி வருது. பாருங்க, அ, அதுக்கப்புறம் ஆ, இது குறில், இது நெடில். அதே போல இ குறில், ஈ நெடில். அதே போல உ குறில், ஊ நெடில். 3 எழுத்துக்கள் குறில் நெடிலாக மாறி வர்றதுனால மொத்தம் 6 எழுத்துக்கள் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரி அப்படிங்கிற எழுத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் தான். பாருங்க, இங்கே ஏ கிடையாது, ஏ, அப்புறம் ஐ, அதுக்கப்புறம் ஓ அப்படிங்கிற எழுத்து இல்லை, அதுக்கப்புறம் ஓ அப்படிங்கிற எழுத்து தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஔ, அப்புறம் அம் அக. இது வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமான 2 எழுத்துக்கள். இதனுடைய பயன்பாடு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எழுத்துக்கள் ரெண்டும் டைரக்டாக வராது. மாறாக இந்த மேலே இருக்கிற புள்ளி வரும்போது, இந்த சைடில் இருக்கிற புள்ளி வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அது உச்சரிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இப்போதைக்கு இந்த அம் அக அப்படிங்கிற இந்த 2 எழுத்தை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். வார்த்தைகளில் இது வரும்போது அதை எப்படி உச்சரிக்கிறதுன்றத நம்ம பார்த்தா போதும். தனிப்பட்ட விதத்தில் இது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? பாருங்க, நான் மறுபடியும் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இது வந்து ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இந்த மாதிரி மொத்தம் 13 எழுத்துக்கள் ஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுது, உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இதே வந்து வேற ஃபாண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இங்கே கொடுத்துருக்குற அதே எழுத்துக்கள், பட் இங்கே வேற ஃபாண்டில் வந்திருக்குது. அதை நீங்கள் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஃபாண்ட் வித்தியாசமாக வரும்போது அதனுடைய ஷேப்பு கொஞ்சம் மாறி இருக்கும். நீங்கள் இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஷேப்பு வந்து எப்படி மாறுது அப்படின்றது. அதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 36. தமிழை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஆனால் ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் 13, மெய்யெழுத்துக்கள் 36. அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தமிழில் இருக்கிற மெய்யெழுத்துக்களை விட 2 மடங்கு அதிகமாக ஹிந்தியில் இருக்குது அப்படின்றத நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஒரு மொழியில் எழுத்துக்கள் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ
அந்த அளவுக்கு அந்த மொழி சுலபமாக இருக்கும். ஒரு மொழியில் எழுத்துக்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மொழி என்பது கற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு மொழியில் எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த மொழி சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஹிந்தி மொழி ரொம்ப சுலபமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இதில் இருக்கிற எண்ணிக்கைகளின் எழுத்துக்களின் எண்ணிக்கை எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதில் ஒரு 13, இதில் ஒரு 36. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கலந்து பாருங்கள், நிறைய எழுத்துக்கள் வரும். தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் 12, 18, 246 வருது. பட் இது 36 இன்ட்டு 12 ஒரு எழுத்தை நம்ம விட்டுறலாம். அக அப்படின்ற எழுத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் இப்போ இது 36 இன்ட்டு 12 அப்படின்னு போடும்போது 300க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இதில் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மொழியை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம். சரி பாருங்க, இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களினுடைய குழுவாக தனித்தனியாக எடுத்து அவைகளை வரிசையாக பிரிக்கலாம். சரிங்களா? அப்படி வரிசையாக நம்ம பிரித்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. முதல்ல கா வரிசை பாருங்க, இது கா வரிசை. ரெண்டாவது ஒரு செட்டு சா வரிசை. மூணாவது ஒரு செட்டு தா வரிசை. நாலாவது ஒரு செட்டு தா வரிசை. அஞ்சாவது பா வரிசை. அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற எழுத்துக்களை தனித்தனியாக படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து படித்தோம் அப்படின்னா சுலபமாக எழுத்துக்களை புரிஞ்சுக்க முடியும். இங்கே அந்த எழுத்துக்கள் இருக்கிறத உங்களுக்கு நான் இந்த இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதில் இருந்து இது வரைக்கும் ஒரு காவரிசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதிலிருந்து இது வரைக்கும் இது சாவரிசை. இதில் இருந்து இது வரைக்கும் டாவரிசை அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து இது வரைக்கும் டாவரிசை. இதிலிருந்து இது வரைக்கும் பாவரிசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது தனித்தனி எழுத்துக்கள் இது எல்லாமே. அப்போ இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒரே விதமான உச்சரிப்பை உடையதாக இருக்கும். அதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ காவரிசை அப்படின்னா என்ன? இது இந்த இந்த 4 எழுத்துக்களும் ஒரே மாதிரி உச்சரிப்பு உடையதாக இருக்கும். அதுக்கு துணை எழுத்தாக இது வருது. அதாவது இன்னும் கொஞ்சம் இலக்கண ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இது வல்லின எழுத்துக்கள், அதுக்கு ஒரு மெல்லின எழுத்து. இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள், அதுக்கு ஒரு மெல்லின எழுத்து. இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள், இது அதுக்கு ஒரு மெல்லின எழுத்து. இதெல்லாம் வல்லின எழுத்து, அதுக்கு ஒரு மெல்லினம். இதெல்லாம் வல்லினம், இது ஒரு மெல்லினம். அப்போ 4 வல்லின எழுத்துக்களுக்கு ஒரு மெல்லின எழுத்து வருது. 4 வல்லின எழுத்து ஒரு மெல்லின எழுத்து. 4 வல்லின எழுத்து ஒரு மெல்லின எழுத்து. இந்த மாதிரி வருது. அதுதான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த காவரிசை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி உச்சரிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். தமிழ் மொழிக்கும் ஹிந்தி மொழிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்களில் ஒன்று இங்கே தான் வருது. இந்த காவரிசை, சாவரிசை, டாவரிசை, தாவரிசை, பாவரிசை, இந்த மாதிரி வரிசைகள் தமிழ் மொழியில் கிடையாது. ஹிந்தி மொழியில் இருக்குது. மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில மொழிகளிலும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த காவரிசை அப்படின்னு வரும்போது பாருங்க, இது கா அப்படின்னு சாதாரணமாக உச்சரிக்கணும். ரெண்டாவது கா கா அப்படின்னு உச்சரிக்கணும். மூணாவது இது க.
இது க, இது ங. உச்சரிப்பு கவனமாக கவனிக்கப்படணும். கவனமா உச்சரிச்சு பழகணும். பாருங்க, இது ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 ந, ட, க, த, த, ந, ப, 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 ம. இது ய, ர, ல, வ, ஷ. இது ஷ, ச, ஹ, இக்ஷ, இத்ர, இக்யா. இந்த மாதிரி இருக்கு. சரி, ரைட்டு. கவனிங்க, இந்த எழுத்துக்களை ரொம்ப டீட்டெயிலா இங்க நம்ம பார்க்குறோம். காவரிசை தனியாக, சாவரிசை தனியாக, டாவரிசை தனியா, தாவரிசை தனியா, பாவரிசை தனியா, இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். பார்த்து இதனுடைய உச்சரிப்புகளை சரியா நம்ம கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, முதல்ல காவரிசை அப்படின்னு எடுக்கும்போது பாருங்க, இது வந்து கா, சாதாரண கா, கேஏ. இதை எப்படி உச்சரிக்கணும்னா கேஹெச்ஏ, அதாவது இந்த கேவை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஹா அப்படிங்கிற சவுண்டை வெளியில கொண்டு வரணும். அதாவது கா, கா அப்படின்னு சொல்லணும். இது கா, சாதாரண கா. இது கா, இக்க அழுத்தி பிடிச்சிட்டு ஹா அப்படின்னு வெளியில சொல்லணும். கா, கா. அதே போல இது க, ஜிஏ, க. அதே போல தான் இக்கு அழுத்தி பிடிச்சிட்டு ஹா அப்படின்றத வெளியில கொண்டு வரணும். கா, கா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இது ஙா. தமிழ்ல இந்த ஙா அப்படின்ற எழுத்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஞா தான் இது. அப்போ காவினுடைய மெல்லினை எழுத்து ஞா, அதான் இங்க போட்டிருக்கோம். அப்போ கா 1 அப்படின்றது வெறும் கா. கா 2 அப்படிங்கிறது கா. கா 3ன்றது க. கா 4ன்றது க. க. அப்புறம் ஞா. அப்போ இது எப்படி வேகமா சொல்லி பழகுறது எப்படி அப்படின்னு பாருங்க. க, கா, க, கா, ஞா. மறுபடியும் நான் உங்களுக்கு உச்சரிச்சு காட்டுறேன், கேளுங்க. பாருங்க, க, கா, க, கா, ஞா. க, கா, க, கா, ஞா. இந்த வரிசையை நாம் சரியா உச்சரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா தமிழுக்கும் ஹிந்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சிடலாம். அடுத்து சா வரிசைக்கு நம்ம போகலாம். சா வரிசையில் முதல் எழுத்து சாதாரண சா. இது சாதாரணமா சா அப்படின்னு சொல்றோம். அதான் சிஹெச்ஏ அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சா, சா, சா. பாருங்க, ரெண்டாவது எழுத்து இச்ச அழுத்தி பிடிச்சுக்கணும். அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஹா அப்படின்ற உச்சரிப்பை வெளியில கொண்டு வரணும். சா. இது ச, சா, சா, சா. அதான் இது. சில நேரம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இதை சா அப்படின்னு சொல்லிட்டு இதை சா அப்படிம்பாங்க. அது கிடையாது. இது இதனுடைய இன்னொரு பெரிய, இதை பெரிய சத்தமாக சொல்றது தான் இது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நோ. இது ச, இது சா, ச, சா. அதாவது இச்சு
ப்ளஸ் இது அழுத்தி பிடிச்சிக்கணும் நாக்கில். ச்சு ச்சு ஹா வெளில கொண்டு வரணும். சா. அதான். அதே போல் இது ஜா. தமிழில் இருக்கிற வடமொழி எழுத்து ஜா. இது வந்து ஜா. ஜா. இது ஞா. பாருங்க, இந்த ஞா தான் இது. அதாவது சாவனுடைய சா வந்து வல்லின எழுத்து, அதனுடைய மெல்லின எழுத்து தான் ஞா. அவ்வளோதான். பாருங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் உச்சரித்து காட்டுறேன். ச ச ஜ ஜ ஞ. ச ச ச ச ஹ ஹ. அந்த சவுண்டு வந்து வெளில வரணும். இதுக்கு வந்து ஹா சவுண்டு வெளில வரக்கூடாது. இது வந்து சாதாரண ச ச ச ஜ ஜ ஞா. இது வந்து சா வரிசை. இதை உச்சரித்து பழகிக்கோங்க. அடுத்தது டா வரிசை. டா வரிசையில் இது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, டா டா டா. டாவை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஹா வெளியில் வரணும். டா. இது சாதாரண டா டா டா. பாருங்க, காத்தெல்லாம் வெளியில் வரல. ஹ ஹ ஹ சவுண்டு இதுக்கெல்லாம் வராது. இந்த ரெண்டுக்கும் அந்த ஹா சவுண்டு வராது. சாதாரணமாக இது பாருங்க, டா. இது டா டா டா. அவ்வளோதான். ஆனால் இதில் பாருங்க, இட்ட அழுத்தி பிடிச்சிட்டு ஹா ஹாவை வெளியில் கொண்டு வரணும். ஹா ஹா ஹா. அதான் இது. அப்போ இது வந்து டா டா ட டா டா ட டா ட ட ட ட ட ட ட ட நா. இந்த 3 சொல்லி நா. அப்போ டா வரிசையினுடைய மெல்லின எழுத்து நா. கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நா. அதனால தான் இங்கே கேபிட்டலில் போட்டிருக்கோம். நா. இந்த எழுத்து வந்து 3 சொல்லி நா. அப்போ ட ட ட ட நா. இந்த பகுதியில் நீங்கள் ஒன்லி உச்சரித்து மட்டும் பழகுங்க. அடுத்த பகுதியில் இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்தது டா வரிசைக்கு அப்புறம் பாருங்க, தா வரிசை. தா வரிசையில் இது வந்து சாதாரண தா. ஆக்சுவலாக ஹிந்தியிலே டிஏன்னு தான் எழுதுவாங்க. பட் தமிழ் ஆட்களுக்கு டிஏன்னு எழுதுனா டான்னு படிப்பீங்க. அதனால் இதை வந்து டிஹெச்ஏன்னு எழுதியிருக்கேன். இது வந்து தா, சாதாரண தா. இது த. இந்த எழுத்து வந்து த. தா த. இது வந்து இத்த அழுத்தி பிடிச்சிட்டு ஹாவை வெளியில் கொண்டு வரணும். பாருங்க, ஹ ட ட. அப்போ இது த த த த த அப்படின்னு வரணும். பாருங்க, த ஹ த த நா. அவ்வளோதான். தா 1, தா 2, தா 3, தா 4. தா 1, 3 ஒரே மாதிரி வரும். தா 2, 4 ஒரே மாதிரி உச்சரிக்கணும். ஒரே மாதிரி இந்த சென்ஸ் உச்சரிப்பினுடைய முறை ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, இது த த த த த த. இது நா. இது தமிழில் இருக்கிற 2 நாவுக்கு இந்த எழுத்து தான் பயன்படுத்துவாங்க. நா அப்படின்ற எழுத்து. சரிங்களா? 3 சுழி நா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எழுத்து. இது வந்து 3 சுழி நாவை குறிக்கும். சரி, இப்போ கா வரிசை பார்த்தோம். அதுக்கப்புறம் சா வரிசை பார்த்தோம். இது கா வரிசை, இது சா வரிசை, இது டா வரிசை,
இது தாவரிசை. தாவரிசை இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. தாவரிசை வந்து த, ப, த, த, நா. த இது த, இது த, த. சரிங்களா? இதை உச்சரித்து பழகிக்கோங்க. அடுத்தது பாவரிசை. பாவரிசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பாருங்க பிஏ பா, இது வந்து பிஏ பா, பா பா. இந்த ரெண்டு எழுத்தை நீங்கள் உச்சரிச்சிட்டிங்கன்னா இதை உச்சரிக்கிறது ஈஸியாயிரும், இது ரெண்டையும். ஏன்னா இது வந்து பா, இது பிய அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு ஹாவை வெளில கொண்டு வரணும். ப, 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 பஹ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ப, ப, ப. ஒருவேளை இந்த ப அப்படின்றத உச்சரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை வந்து எஃப்ஏ அப்படின்னும் உச்சரிக்கலாம். ஆனால் எஃப்ஏவை அழுத்தி உச்சரிக்கக்கூடாது, மைல்டாக உச்சரிக்கணும். ப, ப அப்படி சொல்லணும். பா, ப அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃப, ஃப அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதே பிஏ பா, இது ஃப, ஃப. ஆக்சுவலாக ஃப அப்படின்னு சொல்கிறது சரி அல்ல, ஃப, ஃப அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. பட் ஃப அப்படின்னு நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க ஹிந்திக்காரங்களே. அதனால் இது வந்து ப, இது ஃப, இது ப, ப, ப. பியை அழுத்திட்டு ஹாவை வெளில கொண்டு வரணும். அதான் ப. அடுத்தது மா. அப்போ ப, 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 மா. ப, 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 மா அப்படின்னு படிக்கணும். பாருங்க. ப, 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 மா. இந்த எழுத்தையும் உச்சரிப்பையும் ரெண்டையும் ஒன்றா கலந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த எழுத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா வார்த்தைகளில் வரும்போது படிக்கிறது சுலபமாக இருக்கும். இப்போ 5 வரிசையும் நம்ம பார்த்துட்டோம். காவரிசை, சாவரிசை, தாவரிசை, தாவரிசை, பாவரிசை. அதுக்கு அடுத்தது இந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். இது வந்து மா. பாருங்க. மா, யா, ரா, லா, வா. ஹிந்தியில் வந்து அதாவது தமிழில் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, கிண்டலா மயரளவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த கனெக்ஷனை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். காவரிசை, சாவரிசை, தாவரிசை, தாவரிசை, பாவரிசைக்கு அப்புறம் மயரளவா அப்படின்னு வருது. மா, யா, ரா, லா, பா அப்படின்னு வருது. இது உச்சரிக்கிறது ரொம்ப ஈஸி. தமிழ்லையும் இந்த எழுத்துக்கள் இருக்குது பாருங்க. இது வந்து மா, இது யா, இது ரா, இது லா, இது வா. இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்றத நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவோட. அடுத்த எழுத்துக்கள் இதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து பியூர் வடமொழி எழுத்துக்கள். வடமொழி எழுத்துக்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இது எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், ஒரு ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 21 மாதிரி வரும். இது வந்து ஷா, ஷா, ஷங்கர், ஷஷ்டி. அந்த ஷா போடுறது இங்கே. இது வந்து ஷா அப்படின்னு உச்சரிக்கணும். ரெண்டாவது இந்த எழுத்தை ஷா, இஷ் அதோட சேர்ந்து ஷா, இஷா, இஷா அப்படின்னு வரும். புஷ்பம், இஷ். இந்த எழுத்து இந்த எழுத்தை விட கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் இந்த எழுத்தை, அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லணும். இஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். இஷா, இது ஷா, இது இஷா. இது வந்து சாதாரண சா.
சா சா. சரிங்களா? இது வந்து சா. இது வந்து ஹா. ஹா ஹர்சர், ஹல்தி, ஹா ஹா. இந்த ஹா அப்படின்ற சவுண்ட் இது. இது வந்து இக்ஷா. இது வந்து ஒரு கூட்டெழுத்து. இக்கும் ஷாவும் சேர்ந்தது. அதனால இக்ஷா, இக்ஷா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி எழுதுறதுன்றதை நான் அப்புறம் அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது இத்ரா, இத்ரா, இத்ரா. அடுத்தது இக்யா, 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 இக்யா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஷா, ஷா, சா. இது ஹா, இக்ஷா, இக்ஷா, இத்ரா, இக்யா, இக்யா. ஸோ இதெல்லாம் தான் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஹிந்தியில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள். அப்போ நம்ம ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்வர் அப்படிங்கிறத 13 எழுத்துக்களை பார்த்தோம். அதான் இது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. அதோட சேர்த்து மெய்யெழுத்துக்களை பார்த்துருக்கோம். மெய்யெழுத்துக்களில் மொத்தம் 5 வரிசைகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 11 எழுத்துக்கள். அப்போ காவரிசையில் 5 எழுத்துக்கள், சாவரிசையில் 5 எழுத்துக்கள், டாவரிசையில் 5 எழுத்துக்கள், தாவரிசையில் 5 எழுத்துக்கள், பாவரிசையில் 5 எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ மொத்தம் 25 ப்ளஸ் இதில் ஒன்று 11, மொத்தம் 36 எழுத்துக்கள். சரிங்களா? பாருங்க. காவரிசையில் க, 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 ங. சாவரிசையில் ச, ச, ஜ, ஜ, ஞ. டாவரிசையில் ட, 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 ந. தாவரிசையில் த, 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 ந. பாவரிசையில் ப, 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 ம. யா, ரா, லா, வ. இப்போ மாவை இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலமாக அங்கேயே வந்திருக்கு. பட் இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கேயும் மா கொண்டு வந்திருக்கோம். மா, யா, ரா, லா, ப. அடுத்தது ஷா, ஷா, சா, ஹ, இக்ஷா, இத்ரா, க்யா. இதுதான் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்கிற மெய்யெழுத்துக்கள். மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இது வந்து காவரிசை, சாவரிசை, டாவரிசை, தாவரிசை. இது வந்து பாவரிசை. இது யாரா லாவா. அப்புறம் இந்த அடுத்த 7 எழுத்துக்கள். ஸோ இது மொத்தமாக இது இந்த ஃபாண்டில் ஸ்டைலிஷ் ஃபாண்டில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சாதாரண ஃபாண்டு. இதுதான் மொத்தம் 36 எழுத்துக்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதோடு சேர்த்து கூட்டெழுத்துக்கள், அதாவது இது ரெண்டையும் கூட்டு உயிர்மெய் எழுத்துக்களையும் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹிந்தி படித்து முடித்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.